Hello everyone, welcome to Spice Blend. இன்றைக்கு நான் ஒரு ஸ்பைசியான நண்டு கறி செய்ய போகிறேன். நண்டு கறி என்றாலே எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவினோம். ஆனால் கொஞ்சம் உடைச்சி சாப்பிட்றது தான் கஷ்டம். அதுலேயும் ஜஃப்னாவில் செய்கிற நண்டு கறி என்றாலே ஒரு ஸ்பெஷல் தான். இன்றைக்கு நான் ஜஃப்னாவில் எப்படி நண்டு கறி செய்யணும்னு தான் செய்து காட்ட போகிறேன். 3 மீடியம் சைஸ் நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 நண்டுக்கும் 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கிறேன். அனியன்ஸை தின்னாக வெட்டி எடுக்காமல் கொஞ்சம் திக்காக இப்படி லென்த் வைஸாக வெட்டி எடுத்துருக்கிறேன். சின்ன க்ரீன் சில்லிஸ் ஒரு 9 எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் உரைப்பும் கூடவே இருக்கும். பெரிய க்ரீன் சில்லிஸ்ண்டா ஒரு 6 எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு லார்ஜ் தக்காளியை இப்படி கியூப் சைஸாக வெட்டி எடுக்கிறேன். ஜஃப்னா முறையில் செய்கிற நண்டு கறிக்கு கிரேவியெல்லாம் நண்டில் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு. அதுக்கு நிறைய தக்காளி வெங்காயம் எல்லாம் போடணும். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதலே ஒரு லைம் சைஸ் அளவில் புளி எடுத்து இதில் ஊற வைக்கிறேன். இவ்வளவும் தேவைப்படாது. எங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளியை சேர்த்துக்கொள்ளலாம். 6 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில் சேர்க்குறேன். ஜஃப்னாவில எல்லாம் கறியில் சமைக்க கூட கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவினோம். அதில் சமைக்க கறியும் நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஒலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறபடியாக யூஸ் பண்ணுறேன். கோகோனட் ஆயிலில் செய்தால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் கொஞ்சம் சூடானோன்னு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இதோட 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் கடுகெல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக சேஞ்ச் பண்ண பிறகு வெட்டி வச்சுருந்த அனியன்ஸ் க்ரீன் சில்லிஸை ஆட் பண்ணுறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்க்குறேன். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி கொண்டு வரைக்க 4 பீசஸ் ரம்பை சேர்க்குறேன். ரம்பை கிடைக்காட்டிக்கு அதுக்கு பதிலாக ஒரு பீஸ் சினமன் சேர்க்கலாம். ரம்பை இல்லாட்டிக்கு சினமன் இதில் 2ல் ஏதாவது ஒன்று போட்டு இந்த நண்டு கறி சேர்க்க நல்ல ஒரு வாசம் வரும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி கொண்டு வருது. இப்போ வெட்டி வச்சுருந்தா தக்காளி பிளத்தை சேர்க்குறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்படி கொஞ்சம் சாஃப்டாக வந்தோடனே 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நண்டு கறிக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடைக்க அந்த கிரேவி நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அதே மாதிரி கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டால் டேஸ்ட்டும் ஒரு மாதிரி வந்துடும். நான் இப்போ எடுத்து வச்சுருந்த 3 மீடியம் சைஸ் நண்டுக்கும் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து ஒரு 1 மினிட் இந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்க விட்டுட்டு நண்டை சேர்க்க போகிறேன். நண்டை சேர்த்தா பிறகு வெங்காயம் தக்காளி எல்லாம் நண்டில் எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணி விடணும். நண்டை நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு லிட்டை க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ கறி லீவ்ஸும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு தண்ணி ஒன்றுமே விடாமல் ஒரு 2 மினிட்ஸுக்கு லிட்டை க்ளோஸ் பண்ணி அவிய விட போகிறேன். நண்டு கறிக்கு குழம்பு தண்ணியாக இல்லாமல் திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதால் நண்டு அவிகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டால் காணும்.
இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்த பிறகு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஸ்ரீலங்கன் கறி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பை லோ மீடியம் ஹீட்டில் விட்டு 10 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் குறைவாக தான் விட்டு குக் பண்ணுறபடியாக ஹீட்டை கூடவாக விட்டால் எல்லாம் ட்ரை ஆகிடும். லோ மீடியம் ஹீட்டில் விட்டு குக் பண்ணிக்க கணக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் முதலே ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி அதில் இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விடுறேன். இப்போதைக்கு 1 டேபிள் ஸ்பூன் விடுறேன். அப்புறம் தேவைப்பட்ட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கொள்ளலாம். புளி விட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தினேன். உப்பு கொஞ்சம் காணாமல் இருக்குது. அதோட புளியும் இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம். அதால் இப்போ கொஞ்சம் புளி சேர்க்குறேன். டோட்டலாக இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி சேர்த்துருக்குறேன். உப்பு புளியெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு லோ மீடியம் ஹீட்டில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண விட போகிறேன். நண்டு நல்லா குக் பண்ணப்பட்டு வந்துட்டுது. இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கோகனட் மில்க் சேர்க்குறேன். கோகனட் மில்க் சேர்க்காட்டிக்கு அதுக்கு பதிலாக பசுப்பாலும் சேர்க்கலாம். கோகனட் மில்க் சேர்க்க டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். மில்க் விட்ட பிறகு உப்பு புளியெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்காக வந்தால் நல்லா இருக்கும். இப்போ லோ ஹீட்லேயே ஒரு 1 மினிட் மூடி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டால் அந்த ஹீட்லேயே இன்னும் நல்லா திக்காக வந்துடும். இப்போ நான் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் இப்படி மூடி விட இன்னும் நல்லா திக்காக வந்துடும். நீங்களும் செய்து பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாண்டா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.